ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பேக்கிங் ஐட்டம் கோகனட் பன். வீட்டிலையே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோகனட் பன் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேக்கரியில் வாங்கக்கூடிய கோகனட் பன் கூட இவ்வளவு சாஃப்டாக இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த சாஃப்டான கோகனட் பன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஈஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப் போல் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஈஸ்ட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போந்தான் அது நல்லா ஆக்டிவேட் ஆகும். பழைய ஈஸ்ட்டாக இருந்தால் ஆக்டிவேட் ஆகாது. அந்த ஈஸ்ட்டில் நம்ம செய்து பிரயோஜனமே இல்லை. அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இனி ஒரு பவுலில் ஒரு எக் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் 2.5 கப்பு மைதா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2.5 கப் கரெக்டாக எடுத்திருக்கேன். இந்த மாவுலையும் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயாச்சு. நல்ல ஈஸ்ட்டாக இருந்தால் 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ்லேயே ஆக்டிவேட் ஆயிரும். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கில் பாதியை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணும்போது அதுவும் வார்ம் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். ஃபைவ் மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதே பவுல்லையே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம். 1 ஹவர் வரைக்கும் ரெஸ்ட் கொடுக்கலாம். மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம்.
பன்னுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் சுகரை வந்து லைட்டாக பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ½ டீஸ்பூன் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். இப்போ மாவு நல்லா பொங்கி வந்தாச்சு. இனி ஒருக்க கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு உருண்டையாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கணும், அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருக்கணும். இப்போ கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் பரத்தி எடுத்துக்கலாம். ஓவனில் வைக்கக்கூடிய பேனில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதில் நம்ம பரத்திடலாம். அதுக்கு மேலே இந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்மால் சைஸ் உருண்டையையும் பரத்திட்டு இதுக்கு மேலே வச்சிடலாம். ஸ்டஃபிங் வெளியில் வராதபடி நல்ல ஷேப் கொடுத்து வச்சிடணும். ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக ஹோல் போட்டு எடுத்துக்கிடணும், ஏன்னா இது வந்து ரொம்ப பொங்கி வந்துடக்கூடாது, அதுக்காக. மறுபடியும் ஒரு 1/2 hour ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஓவனில் வைக்க இப்போ ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எக் வாஷ் கொடுத்துடலாம். எக் வாஷ் கொடுத்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ்லேயே இது குக் ஆயிரும். ஓவன் இல்லாதவங்க கேக்லாம் வந்து எப்படி ஸ்டவ்வில் நம்ம வைப்போமோ அதே மெத்தட்லேயே இதையும் வச்சா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். பன்னை வந்து வெளியில் எடுத்த உடனே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும், அப்போ தான் அது நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஒரு டவல் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்ல சாஃப்டாக நமக்கு வந்துடும். நல்ல ஆறுனதுக்கு அப்புறமா இதை அன்மோல்டு பண்ணிடலாம். பட்டர் பேப்பர்லாம் கூட நம்ம இதில் போடலை, இதுக்கு வந்து பட்டர் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணாலே போதும். நல்ல சாஃப்டான கோகோனட் பன் நம்ம வீட்டிலையே இப்போ ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே போலே ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோகோனட் பன் வந்து பேக்கிங் டைம் வந்து 15 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ். இது வந்து எப்படி நம்ம வந்து கேக்குக்கெலாம் வந்து குத்தி பார்ப்போமோ அந்த மாதிரிலாம் இதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது வந்து நமக்கு பேக் ஆனதும் நல்ல ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்தாலே நமக்கு வந்து கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே டைமில் நம்ம எடுத்துட்டாலே போதும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.